Calm down, calm down. Dance with me and take the lead now, lead now. Hi friends, welcome to Kanji Veedu channel. இந்த வீடியோ வந்து நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஓடிஜியோட அன்பாக்சிங் பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோவில் வந்து நான் சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ நீங்கள் ஒரு ஓடிஜி வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும், அதே போல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் வந்துட்டு அந்த ஓடிஜியில் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் வாங்கின ஓடிஜியோட பிராண்ட் வந்து குரோமாங்க, டாட்டாவோட ப்ராடக்ட்டுங்க. குரோமா ஷோரூமில் தான் அது கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் குரோமா ஷோரூமில் குரோமா பிராண்ட் ஓடிஜி வந்துட்டு 48 லிட்டர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த ஓடிஜி 48 லிட்டர்ஸ். அதை நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரணத்தினால நான் அதை மாற்றிட்டு 63க்கு மாற்றிட்டேன். இந்த பிளாக் ஒன் கொஞ்சம் பெரிய ஓடிஜி தான், அதை தான் நான் வந்து வாங்கிட்டேங்க. ஏன் இதை வாங்கினேன் அப்படிங்கிறதுக்குரிய ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 48 லிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனடியாக டெலிவரி கிடைக்குங்க. ஆனால் இப்போ எல்லா ஷோரூம்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ், அதாவது 60 லிட்டர்ஸ் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. அதே போல் குரோமாவோட 63 லிட்டர்ஸுமே எனக்கு வந்துட்டு ஆர்டர் தாங்க ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 வீக் டைமில் வந்துடும் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டுங்க நான் வந்து குரோமாவோட 63 லிட்டர்ஸை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 3 டேஸ்லேயே எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த பிளாக் ஒன், இதுதான் வந்து நான் வந்து வாங்கியிருக்க ஓடிஜிங்க. சில விஷயங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா கார்டோட லென்த்தை பார்த்துட்டு எந்த இடத்துல வைக்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்டு சில சமயம் சிறுசாக இருக்கும்போது உங்களுக்கு சாக்கெட்டுக்கு பத்தாமல் கூட போகலாம். இப்போ வந்து டெலிவரி வீட்டுக்கு வந்துருச்சுங்க நம்மளோட குரோமா ஓடிஜி. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினோடனே செக் பண்ணணுங்க, எந்த கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகிருக்கா, ப்ளஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு டேமேஜாக இருந்தால் கூட நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த பாயிண்ட்டை முக்கியம்னு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, 63 லிட்டர்ஸ் இதோட ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கிற ஆக்சசரிஸோட நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ்லேயே அழகாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கங்க. அதே போல் மற்ற பிராண்டில் இல்லாத ஒரு ஆக்சசரி நம்ம குரோமாவில் இருக்குங்க. அது என்னென்னு வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் லுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 4 நாப்ஸ் இருக்குது இதுக்கு. சில பிராண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், இதில் 4 இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு தெர்மோகோல் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் நான் சொன்ன அந்த ஆக்சசரி இருக்குங்க. அதே போல் இந்த கார்டு லென்த்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, இது வந்து 1 மீட்டர் அந்த அளவு தாங்க இருக்குது குரோமாவில். நான் வந்து கிச்சனில் வைக்கலைங்க, டைனிங் ரூமில் தான் வச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா ஹீட் வந்து சுற்றி வந்து அதிலேருந்து எமிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஓடிஜி நீங்கள் வாங்கும்போது அதை கவனிச்சுக்கோங்க, வைக்கிற இடம். ப்ளக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு 15 ஆம்ப்ஸ் தாங்க போடணும். ஸோ எனக்கு அந்த சாக்கெட்டில் வந்து 15 ஆம்ப்ஸ் இல்லாதனால நான் தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் நம்ம ஓடிஜிலாம் யூஸ் பண்ணுறது நீங்கள் 15 ஆம்ப்ஸ் அந்த சாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டி நம்மளோட ஓடிஜிக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இதை அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஆக்சசரியை எடுத்துடலாங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நானும் கூட வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தேங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த வீடியோலையுமே அது சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேனுவலை ஃபுல்லாக ரீட் பண்ணிடணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மென்ஷன் பண்ணது 250 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணுங்கிறது மென்ஷன் ஆயிருந்துச்சுங்க. அதையும் நான் வந்து அந்த கிளிப்பையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸரி எடுத்தாச்சுங்க. உள்ளே நம்ம ஓடிஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ராட்ஸுங்க. பாட்டம் 2, டாப் 2 ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாப்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டிசரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வந்து சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆக்சஸரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா கேஜ் இல்லாட்டி ரோஸ்ட் கேஜுங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ரொட்டேட் ஆகுங்க. இதில் வந்து 2 பேன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து அட் அ டைம் 2 பீஸா, பெரிய பீஸா வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாங்க. அதே போல் குக்கீஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக 63 லிட்டர்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டி செய்ய முடியும். இப்போ நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸுங்க. அந்த கேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள நாப்ஸ் பார்த்தீங்க இல்லைங்களா, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்க்ரூஸ். அதே போல் இது வந்து எனாமல் கோட்டிங் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டியூரேஷன் ரொம்ப நாள் வரும். ப்ளஸ் இது நல்ல குவாலிட்டி, வெயிட்டாக இருந்துச்சுங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருந்துச்சு. அந்த ப்ரீ ஹீட்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 250 டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும்னு. என்னோடய மேனுவலில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வரும், ஆனால் அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக மெட்டீரியல்ஸ் கோட்டடாக உள்ளே இருக்கும்போது அது பேர்ன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஸ்மோக் வருங்க. ஸோ அதை வந்து பயப்பட வேண்டாங்கிறது மேனுவல்லே மென்ஷன் பண்ணிட்டாங்கங்க. இது வந்து மற்ற ஆக்சஸரிஸுங்க. இது வந்து ஹேண்டில். நீங்கள் வந்து ட்ரேவெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ரோட்டிசரி ஹேண்டில். அதாவது இந்த கிரில் சிக்கன், கபாப்ஸ், டிக்காஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எடுக்கிறதுக்குங்க. இது வந்து க்ரம் ட்ரேங்கிறது. இது வந்து பாட்டமில் தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த வேஸ்ட் கீழே சிந்துது இல்லைங்களா, கண்டிப்பாக இந்த ட்ரே நம்ம வைக்கணும். அப்போ தான் அதில் கலெக்ட் ஆகுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரோட்டிசரியோட செட்டுங்க. இது வந்து சைடில் வர அந்த டிஸ்க்கு. இது வந்து இந்த ஸ்குவர்ஸும்பாங்க. இந்த டிக்காஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த பன்னீர், கேப்சிகம், ஆனியன் அதெல்லாம் வந்து லைனாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதோட ஸ்குவர்ஸ் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகும். அதுக்குரிய ஸ்க்ரூஸ், ராட்ஸ் அதெல்லாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது இந்த ஓடிஜி. நம்ம மேனுவல் படித்தாலே ஈஸியாக அது வந்து புரிஞ்சிருதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒயர் ரேக்குங்க, இல்லை கூலிங் ரேக்குன்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது ட்ரேவை இதில் தான் வச்சு பேக் பண்ணுவீங்க. இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுற ட்ரேங்க. இதுவும் எனாமல் கோட்டடு தான், நல்லா வெயிட்டாக இருக்குது. அட் அ டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா குக்கீஸ், இதுலேயும் நம்ம பீஸா கூட பேக் பண்ணலாம். இதோட மேனுவலுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கினாலும் அதை ரீட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸுக்கு ஒரு 250 டிகிரி மேக்ஸிமமே இதில் 250 டிகிரி செல்சியஸ் தான் அதில் வச்சிடணுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14,000ங்க. 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அது கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு வாங்கினோன்னா 1,500 சொன்னாங்க. நான் வந்து அதை வாங்கிட்டேங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். டோட்டலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். அதே போல் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில், ஏன் வந்துட்டு நான்
48 லிட்டர்ஸ்லேருந்து 63க்கு மாறினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லைட் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு தெரியும் அதில் லைட் இல்லைன்னு. என்னை பொறுத்தளவுக்கு பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் லைட் இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இது நம்மளுக்கு ஃப்யூச்சர் யூஸ்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இதவே வாங்கிட்டேங்க. 63 லிட்டர்ஸே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 63 லிட்டர்ஸ் யோசித்தேன். ஆனால் 48 லிட்டர்ஸ் நம்மளுக்கு போகுதுன்னு நினச்சேங்க. ஆனால் எனக்கு லைட் இல்லாத ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அதில் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ லைட் முக்கியம்னு தோணுச்சு. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பட்டர் குக்கீஸ் அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம காஞ்சி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் நிறைய பேக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. டில் தென் பாய்ங்க.